பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்கேன், சில கவலையாக இருக்கிறேன், சோர்வாக இருக்கிற சொல்கிறீங்களா? நீங்கள் எப்படி இருக்கணும்னு இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார். அதை கவனிக்கிறீங்களா? என்ன சொல்கிறார் தெரியுமா? மத்தேயு 5 அதிகாரம் 13 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க என்று சொல்கிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் உப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னா, இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. உப்பு உங்களுக்கு தெரியும்ல, இந்த உப்பு இல்லாவிட்டால் ருசி இருக்காது. ஒரு குழம்புலையோ காய்கறியிலையோ அல்லது சமைக்கும் போது முக்கியமானது உப்பு. உப்பு இல்லைன்னா என்ன உப்பு குறைவாக இருக்குது, உப்பு இல்லையே சப்புன்னு இருக்கிற, ருசியே தெரியாது. அந்த உப்பு தான் ருசியை கொடுக்கிறது. அப்போ நீங்கள் ருசியை கொடுக்குறவங்களா இருக்கணும். உங்கள் குடும்பத்தில், கிராமத்தில், பட்டணத்தில், நீங்கள் வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல நீங்கள் மற்றவங்களுக்கு ருசி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். அது மாத்திரம் இல்லை, உப்பு பாதுகாக்கிற தன்மை உள்ளது. நிறைய பொருட்களை பாதுகாக்க இந்த உப்பை பயன்படுது. உப்பு போட்டு வச்சுட்டா அது பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி. அப்போ நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் கிராமத்துக்கு நீங்கள் பாதுகாப்பு. உங்களுடைய ஜெபம், திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம் பாதுகாப்பை கொண்டு வரும். அப்போ நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க என்பது எப்பவும் மனசில் இருக்கணும். நான் என்னுடைய தேசத்துக்கு உப்பாக இருக்கிறேன், உப்பாக இருக்கணும், சமுதாயத்துக்கு நான் உப்பாக இருக்கணும். இது எப்பவுமே சிந்தையில் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இந்த ஒரு பெரிய மாற்றத்தை, ருசியை, பாதுகாப்பை ஒரு உப்பு கொண்டு வரணுமானா அந்த உப்பு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு கவனிக்க. முதல்ல உப்பு பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் தான் இருக்கும். அது பரிசுத்தத்தை குறிக்கும். நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்துக்கு உப்பாக இருந்து பிரயோஜனப்புள்ளவர்களாக இருக்க முடியும். சாரமற்ற போனால் உப்பை தூரத்தான் கொட்டணும் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு பரிசுத்தத்துக்கு அர்ப்பணித்து கொள்ளணும். உப்பு அப்படியே இருக்குல்ல, அது அப்படியே போட்டு அப்படியே இருந்தால் ருசி வராது, கரையணும். உப்பு கரையும் பொழுது தான் ருசியை கொடுக்கும். அப்போ தன்னை அழித்து அது ருசியை கொடுக்கிறது. நாம் நம்மை அர்ப்பணித்து, நம்மை ஒப்பு கொடுத்து, நம்மை ஒரு தியாகத்தோடு அர்ப்பணித்து செயல்படும் போது தான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். அந்த மாதிரி ஆண்டவரே, நானும் உப்பை போல இருக்கணும், என்னை உப்பா வச்சிருக்கிறீங்க. நான் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, சமுதாயத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், உப்பான ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் அந்த கிருபை தருவார். உங்களால் உங்கள் சுற்று வட்டார